ஓகே, இப்போ இந்த வீடியோல மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறப்போ கெலோரி டிஃபரன்ஸ் எவ்வளோ வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அது வெயிட் கெயின்ல இருக்கிறப்போ மெயின்டெனன்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ கெலோரிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறப்ப எவ்வளோ கெலோரிஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த கெலோரி டிஃபரன்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க லைக் ஒரு ஆப்டிமலான ரேஞ்ச் என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஃபுல்லா கிளாரிஃபை பண்ணி போடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது சிம்பிளான ஆன்சரா கொடுக்க முடியாது. அத இது ஒரு ஆப்டிமல் ரேஞ்சுன்னு ஒன்னே இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ பெர்ஃபெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. அதனால ஓகே, ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோவே போட்டுடலான்ற மாதிரி பிளான் பண்ணேன். இப்போ இதை நீங்க வெயிட் கெயின்ல இருக்கீங்க, ஃபேட் லாஸ்ல இருக்கீங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 200. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெயிட் கெயின்ல இருந்தீங்கன்னா பிளஸ் 200, வெயிட் லாஸ்ல இருந்தீங்கன்னா மைனஸ் 200. அது வந்து மினிமம் ரேஞ்ச். மேக்ஸிமம் ரேஞ்சுன்றத நீங்க டிஃபைனே பண்ண முடியாது. எய்தர் அது ஒரு 1000 கலோரிஸ் டிஃபரன்ஸா இருக்கலாம், இல்ல 1500 கலோரிஸ் டிஃபரன்ஸா இருக்கலாம். லைக் பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க இப்போ வெயிட் கெயின் பண்ண போறீங்க அப்படின்னா 1000 கலோரிஸ் சர்ப்ளஸ்லயும் போகலாம், இல்ல 1500 கலோரிஸ் சர்ப்ளஸ்லயும் போகலாம். அதே ஃபேட் லாஸ்ல இருந்தாலும் அதே மாதிரி தான். நீங்க எய்தர் 1000 கலோரிஸும் போகலாம், 1500 கலோரிஸும் போகலாம். ஸோ உங்களுக்கு நீங்க எப்படி போனாலுமே அந்த ப்ராசஸ்ன்றது ஸ்டார்ட் ஆக தான் போகுது, அது நடக்க தான் போகுது. இதுல ஏன் ஒரு பெர்ஃபெக்ட்டான ரேஞ்ச தேடுறோம் அப்படின்னா, லைக் இந்த ரேஞ்ச்குள்ள நீங்க பண்ணா ஏன் கரெக்ட்டா இருக்கும்ன்றனா, அது உங்க பாடிய அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ப்ராசஸா இருக்கும். இப்போ நீங்க ஒரு 200 கிலோஸ் தான் இன்கிரீஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபேட் கெயின்ன்றது ரொம்ப மினிமலா இருக்கும். நீங்க சாப்பிடுற ஃபுட்ன்றது உங்க டைஜெஸ்ஷன் சிஸ்டம்க்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் நீங்க மொத்தமா ஹோல் ஃபுட்ஸாவே எடுத்துரலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அதே மாதிரி ஃபேட் லாஸும் அதே மாதிரி தான். நீங்க 200 கிலோஸ் பிளஸ் மைனஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடே இல்லை. உங்களுக்கு எனர்ஜி லெவல் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்க ஃபேட் லாஸும் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ரொம்ப சேஃபான சைடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 200 தானே சிம்பிளா இருக்கு அண்ட் ப்ராசஸுக்குமே ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போகும். ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்க, உங்க ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா போகணும்னா நீங்க போய்க்கலாம். இது இப்போ எங்க டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 200ன்றது சேஃப் பாயிண்டே தவிர உங்க ப்ராசஸ் நல்லா ஃபாஸ்டா கொண்டு போறதுக்கு எய்தர் நீங்க ஃபேட் லாஸ் டக்குன்னு பண்ணணும், இல்ல பல்கிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், உங்க ரிகவரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னா அது சேஃப் ஜோன் தானே தவிர அது உங்களுக்கு அந்த ப்ராசஸ ஃபாஸ்டாவோ இல்ல நல்லா எஃபிஷியன்ட்டா கொண்டு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரு கிளையண்ட்டுக்கா இருக்கட்டும், இல்ல இப்ப ஈவன் என்னோட ப்ராசஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஈவன் 200 கலோரிஸ் டெபிசிட்லயும் இருந்திருக்கேன். ஈவன் 1000 கலோரிஸ் டெபிசிட்லயும் இருந்திருக்கேன். இது 2லயுமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நெறைய இருக்கு. இப்போ இதுல ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், இதுல ப்ராசஸ் நல்லா ஃபாஸ்டா இருக்கும். பட் அதே ப்ராசஸ் ஃபாஸ்டா இருக்கிறதுனால டிஸ்அட்வான்டேஜஸுமே நிறைய இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு பைக்ல ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நீங்க கொஞ்சம் தூரத்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அது 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். பட் டைம் எடுக்கும். ஸோ அதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்க. அதுவே நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் பர் ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னா நீங்க போற ரேஞ்சை ரொம்ப ஃபாஸ்டாவே நீங்க ரீச் பண்ணிடலாம். பட் நீங்க ஸ்பீடா போறீங்கல்ல, அதுதான் உங்களோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். ஈவன் உங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்னு ரெண்டு பிரச்சனை வந்தாலுமே அது ஒரு ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். லைக் நான் உங்களுக்கு என்ன சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து இதோட ஸ்பீடு தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். பட் இது ஆப்டிமலா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஓகே நீங்க ஒரு 300 இல்ல 400 கிலோ டெபிசிட் இருங்க, இல்ல சர்ப்ளஸ்ல இருங்க அப்படின்னுவாங்க. பட் அது எல்லார் ப்ராசஸ்க்குமே சூட்டாவும் ஆகாது. நீங்க இப்ப 1000 கலோரிஸ் பண்ணா அது இது மாதிரி சில இம்பாக்ட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே 1000 கலோரிஸ் டெபிசிட்டும் சில சுச்சுவேஷனுக்கு போகணும்னா போய் தான் ஆகணும். நான் இப்போ இப்போ எதை மெயினா சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு இத 200 இல்ல 300 எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஆப்டிமலான ரேஞ்சுன்னு சொல்றது அது ரொம்ப சேஃப் சைட். நீங்க யார் வேணாலும் அதை ஃபாலோ பண்ணலாம். கிலோ சர்ப்ளஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்க ப்ராசஸ் ஸ்மூத்தா போகும். பட் உங்க டைம் ரேஞ்ச் நீங்க என்ன ப்ராசஸ்ல இருக்கீங்க, அதோட டைம் ரேஞ்ச் என்ன, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈவன் 700 கலோரிஸ் டெபிசிட், 1000 கலோரிஸ் டெபிசிட், ஸோ இந்த ரேஞ்ச் போகலாம். இல்ல ஈவன் 1200 கலோரிஸ் டெபிசிட் ரேஞ்ச் கூட போகலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஆப்டிமல்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. லைக் ஒரு பர்சனுமே டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பையன் காம்படிஷன் ப்ரோப்போனா அவன் ஸ்டார்டிங்ல வரப்போ அவனுக்கு அவனோட பாடி ஃபேட் பர்சன்ட் வந்து ஒரு 20% கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவனோட வெயிட் வந்து அரௌண்ட் 72 கேஜிஸ். அதுலேருந்து அவனுக்கு ஆனா 2 மந்த்ஸ் தான் எனக்கு ப்ரோ 2 மந்த்ஸ் தான் எனக்கு டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இந்த காம்படிஷன் பண்ணுன்ற மாதிரி சொன்னான். பட் நமக்கு டைம் டியூரேஷன் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அவனுக்கு எடுத்தோன்னே 1000 கிலோஸ் டெபிசிட் அவனுக்கு அரௌண்ட்
2800 கலோரிஸ் கிட்ட மெயின்டெனன்ஸ் இருந்திருக்கும். ஆனா 1800 கலோரிஸ் இல்ல. அதோட கம்மியா தான் ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னதான் அவனோட பாடியை இம்பாக்ட் பண்ணுது, அந்த ப்ராசஸ்ல அவனோட ஹார்மோன்ஸ்லாம் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னாலும், எனக்கு அந்த வியூ மட்டும் இல்ல. அவன் அவன் என்ட்ட வரப்போ ஒரு டவுனான பொசிஷன்ல இருந்தான். ஓகே அந்த காம்படிஷன்ல ஏதாவது பிளேஸ் பண்ணா, இல்ல ஈவென்ட் வின் பண்ணா, அவனோட ஃபியூச்சர்ல அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் செட் சேஞ்சஸ் இருக்கும். அவனுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்க எடுத்து தான் ஆகணும். அந்த இடத்துல அந்த ப்ராசஸ கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ அந்த டைம்ல ஆப்டிமல் ரேஞ்ச் இல்ல பெர்ஃபெக்ட்டான ரேஞ்சுன்றத பார்க்க முடியாது. ஒரு ஒரு ப்ராப்பரான டெபிசிட்ல அந்த ப்ராசஸ்க்கு ஏத்த மாரி டெபிசிட் போய் தான் ஆகணும். இந்த இடத்துல தான் நான் மெயினா சொல்றேன். ஒரு ஒரு பெர்சன்ஸ்க்கு ஏத்த மாரி, இல்ல ஒரு ஒரு டைம் டியூரேஷனுக்கு ஏத்த மாரி, இல்ல ஒரு ஒரு பாடி டைப்க்கு ஏத்த மாரி கலோரிஸ் டெபிசிட்டா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ்டா ஓகே நீங்க இதுதான் வச்சுட்டு பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்ல முடியாது. ஸோ நமக்கு ஏத்த மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அந்த சேஞ்ச் பண்றப்பயுமே அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஈவன் அந்த பையன் வந்து என்ட்ட ஒரு 72 கேஜிஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும், ஒரு 5 to 6 கேஜிஸ் ரொம்ப ஈஸியாவே கம்மி பண்ணிற முடியும். அதுக்கப்புறம் என்ன என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாகும். மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாகும். நீங்க எந்த ப்ராசஸ்க்காக இந்த கலோரி டெபிசிட் இந்த ரிஸ்க்லாம் எடுத்தீங்களோ, அந்த ப்ராசஸே ரொம்ப ஸ்லோவாகும். அந்த டைம்ல உங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அந்த சிச்சுவேஷன் எப்படி சால்வ் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு இந்த ஆப்டிமல் வேன்றது தேவையே இல்ல. லைக் இந்த 200, 300 சேஃப் ஜோன் தான். பட் அது இல்லாம நீங்க இந்த ரேஞ்சஸ்க்கு வந்து இதுல எந்த பிரச்சனையுமே இல்லாம கொண்டு போக முடியும். இத நெறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஈவன் நானுமே ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ்ல ஒரு 1 மினிட், 2 மினிட் இருக்கிறப்ப இத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லைக் ஒரு சேஃபர் ஜோன் எல்லாருமே ஃபாலோ பண்றதுக்கான 300, 400 சொல்லிட்டு போயிரலாம். பட் ஸ்டில் நீங்க இப்ப ஈவன் எவ்வளவுதான் டெபிசிட் வந்தாலும், ஈவன் நீங்க எவ்வளவுதான் சர்ப்ளஸ் வந்தாலுமே மேனேஜ் பண்ண முடியும். அதோட டைம் டியூரேஷன் இருக்கு. பெர்சன் டூ பெர்சன் டிஃபர் ஆகும். இப்ப ஈவன் இன்னொரு கிளையண்ட்டுமே எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். 100 கேஜிஸ்ல ஒரு கிளையண்ட் வந்தாரு. அவரோட அவரோட மெயின்டெனன்ஸ் அரௌண்ட் ஒரு 3200 இல்ல 3000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஓகே ஆப்டிமல் வேன்னு சொல்லி ஒரு 300 கலோரிஸ மட்டும் நான் என்னால கட் பண்ணி ஒரு 3000 இல்ல 2900 கலோரிஸ்ல அவருக்கு குடுத்து மந்த் ஆன் மந்த் ஒரு ஒரு கேஜிஸா கம்மி பண்ணிட்டு இருக்கிறது அதுதான் சேஃபஸ்ட் பாயிண்ட். பட் ஆனா அது மாரி பண்ணாம, நான் அரௌண்ட் அவருக்கு ஒரு 2100 இல்ல 2200 கிலோஸ்ல ஒரு 3 மந்த்ஸ் வச்சிருந்தேன். அவரு 100 கேஜிஸ்லேருந்து ஒரு 80 கேஜிஸ், 78 கேஜிஸ் கிட்ட வந்துட்டாரு. அவரு இந்த மாரி இது ஒரு சடனான ட்ராப். ஒரு 3 மந்த்ஸ்ல இந்த மாரி சடனான ட்ராப் நடந்த உடனே, அவருக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அவரோட ப்ராசஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். அவருக்கு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல ஒரு 3 to 4 கேஜிஸ் கம்மி பண்ணி ஆப்டிமல் வேல கொண்டு போறத விட, இது மாரி ஒரு 10 to 15 கேஜிஸ் கம்மி பண்ணிட்டு, இப்போ அவரு என்னதான் ஒரு 78 கேஜிஸ் இல்ல 80 கேஜிஸ் இருந்தாலும், நான் அவருக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் மாரி ஒரு 2 to 3 கேஜிஸ் இன்கிரீஸ் பண்ணி, அந்த இன்கிரீஸ் ஆகுற வெயிட்ல அவரோட ஹார்மோன்ஸ் எல்லாமே பேக்கப் பண்ணி, அவரோட மெட்டபாலிசம் எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆக்கி, ஸோ அதுலேருந்து நான் எவ்வளோ நாள் ப்ராசஸ ஸ்லோ டவுன் பண்ணலாம். ஸோ அது மாரி நீங்க டிசிஷன் எடுக்கிறதுனால தான் ஒருத்தவங்களோட ப்ராசஸுமே டிஃபர் ஆகும். நான் சொன்ன மாரி அவரோட ப்ராசஸ ரொம்ப ஸ்லோவா கொண்டு போயிருக்கலாம். லைக் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு 5 கேஜிஸ் இப்படி ஸ்லோவா 95 கேஜிஸ் இப்படி வந்திருந்தா, ஓகே அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ன்னு அவர் அந்த ப்ராசஸ்ல இருந்து எக்ஸிட் ஆயிருப்பாரு. பட் ஸ்டில் நான் இப்படி ஒரு சடன் சேஞ்சஸ் அவருக்கு காமிச்ச ஒரு 3 மந்த்ஸ்ல காமிச்ச உடனே, ஓகே இது மாரி ப்ராசஸ் இருக்கு. இனிமேட்டு நம்ம எவ்வளவுதான் ஒன்ஸ் நமக்கு ரிசல்ட் கிடைச்சது, இனிமேல் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணாலுமே பிரச்சனை இல்ல அப்படின்னு, அவர் இன்னுமே அந்த ப்ராசஸ லாங் டெர்ம் கொண்டு போவாரு. ஸோ இங்க தான் இந்த ஆப்டிமலான வேன்றது ரொம்ப மாறுது. நான் சொன்ன மாரி இந்த ரேஞ்சுன்றது ரொம்ப டிஃபர் ஆகும். இப்போ இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேஃபஸ்ட் ரேஞ்ச் தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நீங்க அதிக ரேஞ்ச் போறீங்க. இப்போ இந்த 1000 கேலோரிஸ் டெபிசிட், 1200 கேலோரிஸ் டெபிசிட்லாம் போறீங்க அப்படின்னா, அத ஹேண்டில் பண்ண முடியுமான்றத பாருங்க. லைக் உங்க ஹார்மோன்ஸ்லாம் 100% ஸ்லோ டவுன் ஆகும். லைக் இர்ரெகுலாரிட்டீஸ் நெறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்க மெட்டபாலிசம் 100% ஸ்லோ ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா? ஸோ உங்களால மேனேஜ் பண்ண முடியிற ரேஞ்சுக்கு அவங்கள ஃபேட் லாஸ்ல கொண்டு வாங்க. ரிகவரி ட்ரெய்னிங் ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்ற ரேஞ்ச்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் இவ்ளோ கலோரி டெபிசிட்ல போடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு அவங்களோட டேட்டாஸ் எனக்கு மேக்ஸிமம் எனக்கு எல்லாமே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப அந்த ஃபேட் லாஸ் பண்றவங்க, இப்ப அந்த ஃபேட் லாஸ் பண்றவரு 100 கேஜிஸ்லேருந்து 80 கேஜிஸ் வர வரைக்கும், அவரோட ப்ராசஸ்ல என்னென்ன நடந்திருக்கு, அவரோட ஹங்கர் லெவல் எப்படி இருக்கு, அவர பத்தின டேட்டாஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணியிருப்பேன். அவர் ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவரால ப்ராக்ரஸ் பண்ண முடியுதா, இது மாரி எல்லா டேட்டாஸுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஒன்ஸ் இது ஏதாவது 1, 2 டிஃபெக்ட் ஆகுது, இல்ல டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல தான் ஓகே நான் சொன்னேன்ல ஒரு மெயின்டனன்ஸ் ஃபேஸ் போவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்க போய் அந்த இடத்துல ஒரு ஹார்மோனல் ரீபவுண்ட் குடுத்து,
அவரோட மெட்டபாலிசம்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் எவ்வளோ வேணாலும் ஸ்லோவாக கொண்டு போகலாம். ஸோ அது அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாவே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்டிமல் ரேஞ்சுன்றது ஒன்றும் இல்லை. சேஃபஸ்ட் ரேஞ்ச் ஒன்று இருக்கு, அன்சேஃபஸ்ட் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. அன்சேஃபஸ்ட் ரேஞ்சுன்றதை விட அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை உங்களால சால்வ் பண்ண முடியுது, இல்லை உங்களால பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க அந்த பாத்தை கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சில பேருக்கு இந்த ப்ராசஸ் தேவை இல்லை, அதை பண்ணியே தான் ஆகணும், இந்த அளவுக்கு அவங்கள புஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் இது மாதிரி வெயிட் கெயின் பண்றவங்க லைக் ஹார்ட் கெய்னர்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்க. மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒரு பர்சன் இருந்தார், 52ல இருந்து 58 வர்றதுக்கு அரௌண்ட் ஒரு 3 months எடுத்துருந்தது. பட் ஸ்டில் அந்த 3 monthsல அவரோட கெலோரி சர்ப்ளஸ்ன்றது அரௌண்ட் 1500 1700 கிட்ட போச்சு. ஸோ நான் அந்த ரெண்டு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் ஸ்டில் நான் வெயிட் கெயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ அவரோட மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு அரௌண்ட் 2500 இருக்கு அப்படின்னா, நான் ஒரு 3500 இல்ல 3700 கிட்ட போறேன் அப்படின்னா அவரால் ஹோல் ஃபுட்ஸ் அதிகமா எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் லைக் இந்த ஓட்ஸா இருக்கட்டும் இல்ல பிரெட்டா இருக்கட்டும், இது மாதிரி சோர்ஸ்ல அவருக்கு கொடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி டைம்ல நம்ம சிம்பிள் கார்ப்ஸும் அதிகமா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிள் கார்ப்ஸ் மட்டும் இல்லாமல் சிம்பிள் சுகர்ஸ் லைக் நார்மல் அடிஷனலா சுகரா இருக்கட்டும் இல்ல ஹனியா இருக்கட்டும், இது மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி கார்ப்ஸ்லாம் அதிகமா எடுத்துட்டு இருந்தா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கம்மியாகி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். மேபி நீங்க இதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நம்ம அவ்வளோ கார்ப்ஸ் எடுத்து அது பிளட் சுகர் லெவலில் தான் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர நம்ம அந்த கார்பை எதுக்கு எடுக்கிறோமோ அதோட பர்பஸ் அது ஃபுல்ஃபில் பண்ணாது. ஸோ இதெல்லாம் நான் ஒரு பேசிக்கான டேர்ம்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இதெல்லாம் சயின்டிஃபிக்கா போனோம் அப்படின்னா அது ரொம்பவே ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். ஸோ அது மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் அதிகமாகிறப்போ அதை எப்படி பேஸ் லைனுக்கு கொண்டு வரணுன்றது தெரியணும். அப்படி நீங்க பேஸ் லைன்ல கொண்டு வராம நீங்க இதே டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க ப்ராசஸ் நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்களோ அதுவே எஃபெக்ட் இல்லாம போயிடும். இந்த ஹார்ட் கெய்னரா இருக்கீங்க இல்ல ஃபேட் லாஸ் பண்றதுக்கே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி ஜோன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகாது. நீங்க அதுல இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் அவ்வளோ ப்ராப்பரா தெரியாது. நீங்க அதை விட்டு இன்னொரு ரேஞ்சஸை ட்ரை பண்ணணும். அதை ட்ரை பண்றப்போ அதுல வர ப்ராப்ளமே நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்றது என்னன்னா, தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் ஆப்டிமல் ரேஞ்சுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த பிளஸ் ஆர் மைனஸ் இந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லவே முடியாது. ஒரு ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். அது எய்தர் அது 100 கலோரிஸ் சர்ப்ளஸ் இல்லை டெபிசிட்டா இருக்கலாம், ஈவன் 1000 கலோரிஸ் சர்ப்ளஸ் டெபிசிட்டா இருக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி நிறைய ஹார்மோன்ஸ் இதெல்லாம் பத்தி பேசி போயிருக்கு. பட் இந்த ஹார்மோன்ன்றதே ஒரு பெரிய டாபிக் தான். உங்களுக்கு பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொன்ன இல்லை கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் எனக்கு டைரக்டா டிஎம் பண்ணி இன்ஸ்டாகிராம் அவைலபிளா இருப்பேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் ஏதாவது வேணும் லைக் கொஞ்சம் கோரான டாபிக், ஃபிட்னஸ் கோர் டாபிக்ல வேணும், ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ரொம்ப அதையுமே சொல்லுங்க அப்படின்னா இதை நான் போட 100% தெரிஞ்சிருக்கணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஹார்மோன்ஸ் அண்ட் அதெல்லாம் பத்தி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க.